இந்த எபிசோடில் நாம இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் எழுந்திருக்கிற 3 BHK படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக பணியாற்றும் சரத்குமார் தனது மனைவி தேவயானி மகன் சித்தார்த் மகள் மீதா ரகுநாத் ஆகியோருடன் சென்னையில் வாழ்ந்து வந்தார். சரத்குமாருக்கு சொந்த வீடு வாங்கும் என்பது கனவு. இதற்கு கடினமாக உழைத்தாலும் செலவுகளை மீறி சேமிக்க முடியாத வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கி தவிக்கிறார். இதையடுத்து தந்தையின் கனவை நிறைவேற்றும் முயற்சியில் சித்தார்த்தும் மீதா ரகுநாத்தும் களமிறங்குறாங்க. இருவரும் கடினமாக உழைத்து பணம் சேமிக்கிறாங்க. சிரமங்களுக்கிடையே சேமிக்கும் பணம் சந்தர்ப்ப சூழலால் செலவாகி போகுது. இறுதியில் சரத்குமார் கனவு நிஜமானதா? சித்தார்த்தும் மீதாவும் தந்தை சரத்குமார் கனவை நிறைவேற்றினாங்களா? இதாங்க அந்த படத்தோட மீறி கதை. இந்த படத்துல நாயகன் நடித்திருக்கும் சராசரி குடும்பத் தலைவனாக சரத்குமார் வாழ்ந்து காட்டியிருக்கிறான்னு சொல்லலாம். இவரது அனுபவ நடிப்பு படத்திற்கு பலம் சேர்த்திருக்கு. மகனை திட்டவும் முடியாமல், அவனது வேதனை தாங்கவும் முடியாமல் யதார்த்த நடிப்பை கூட்டி வைக்க வைக்கிறார். என்ன மாதிரி ஆயிடாதே, ஃபியூச்சர் முக்கியம் என்று சொல்லும்போது நடுத்தர குடும்பத் தலைவனாக பிரதிபலித்து இருக்கிறார்னு சொல்லலாம். மனைவியாக நடித்திருக்கும் தேவயானி அமைதியான மனைவியாக நடித்து கவர்ந்திருக்கிறாங்க. தோல்வி மட்டுமே வாழ்க்கையாக இருக்கும் சித்தார்த்தின் நடிப்பு கைத்தட்ட வைக்குது. பல இடங்களில் யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தி அசத்திருக்கிறார்னு சொல்லலாம். தங்கையாக வரும் மீதா குடும்பத்து உத்வேகம் கொடுக்கும் பக்குவமான பெண்ணாக நடித்து கவர்ந்திருக்கிறான்னு சொல்லலாம். தினேஷ் கிருஷ்ணன், நிதின் ஸ்டாலின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம் சொல்லலாம். அமித் ரகுநாத்தின் இசை படத்திற்கு பலம் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவில் வாழ்பவர்களின் வாழ்வியலை உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர். பல காட்சிகளை யூகிக்க முடிந்தாலும் அழுத்தமான திரைக்கதை பலம் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். பல இடங்களில் ரசிகர்களை நெகிழ்ந்து வைத்திருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் ஓவர் சென்டிமெண்ட் காட்சிகளை குவித்தது போல் அமைந்திருக்கு.